வணக்கம். தமிழகத்தின் உலக செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைன் மற்றும் ரஷ்யாவின் கடற்படை போர் நிறுத்தத்துக்கு புதிய ஒப்பந்தம். கனடா தேர்தலில் சீனா, ரஷ்யா, இந்தியா தலையீடு. CSIS தகவல். அமெரிக்க சுற்றுலாவை தவிர்க்கும் கனேடிய மக்கள். பொதுத் தேர்தலில் 4 தமிழர்கள் போட்டி. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். சவுதி அரேபியாவில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையே 12 மணி நேரம் நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் கருங்கடல் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் இரு நாடுகளும் இனி தானிய ஏற்றுமதிக்கு தயாராகும் என்றே நம்பப்படுகிறது. பேச்சுவார்த்தை தொடர்பில் ரஷ்ய ஜனாதிபதி மாளிகையிலிருந்து இதுவரை அறிக்கை ஏதும் வெளிவராத நிலையில் அமைதியை நோக்கிய முதல் பெரிய முன்னெடுப்பாக உக்ரைன் மற்றும் ரஷ்யாவின் கடற்படை போர் நிறுத்தத்துக்கு தனித்தனியாக ஒப்புக்கொண்டுள்ளதாக வெள்ளை மாளிகை உறுதிப்படுத்தியுள்ளது. இதனையடுத்து உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் ருஸ்டம் உமரோவ் தெரிவிக்கையில், பாதுகாப்பான பயணங்களை உறுதி செய்தல், படைபலத்தை பயன்படுத்துவதை நீக்குதல் மற்றும் கருங்கடலில் ராணுவ நோக்கங்களுக்காக வணிக கப்பல்களை பயன்படுத்துவதை தடுப்பது என உக்ரைன் தரப்பில் ஒப்புக்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் கருங்கடலில் கிழக்கு பகுதிக்கு வெளியே ரஷ்ய ராணுவ கப்பல்களில் எந்தவொரு நகர்வும் ஒப்பந்தத்தை மீறுவதாக கருதப்படும் என்று ருஸ்டம் உமரோவ் ஜனாதிபதி புடினை எச்சரித்துள்ளார். அப்படியான ஒரு நகர்வுக்கு ரஷ்யா தயாராகும் என்றால் இந்த விவகாரத்தில் உக்ரைனுக்கு தற்காப்பு உரிமையை பயன்படுத்த முழு உரிமையும் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தம் தொடர்பான மேலதிக தகவல் ஏதும் வெளியிடப்படவில்லை. ஆனால் இனி எந்த அச்சுறுத்தலுமின்றி தானிய ஏற்றுமதி முன்னெடுக்கப்படலாம் என்றே தகவல் கசிந்துள்ளது. வெள்ளை மாளிகை தரப்பிலிருந்து தெரிவிக்கையில், மின்சார உள்கட்டமைப்புகளுக்கு எதிரான தாக்குதல்களை தடை செய்யும் நடவடிக்கைகளுக்கு உதவ உக்ரைனும் ரஷ்யாவும் ஒப்புக்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளனர். செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்கப்படும் பேச்சுவார்த்தையில் இந்த கருங்கடல் போர் நிறுத்தம் தொடர்பில் விரிவாக விவாதிக்கப்படும் என ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை தெரிவித்துள்ளது. கனடா நாடாளுமன்ற தேர்தலில் சீனா, இந்தியா, ரஷ்யா மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளின் தலையீடு இருக்கலாம் என CSIS புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் சீக்கியர்களுக்கு தனி நாடு வேண்டும் என கூறி காலிஸ்தான் உள்ளிட்ட சில பிரிவினைவாத இயக்கங்கள் வெளிநாடுகளில் செயல்பட்டு வருகின்றன. இந்த சூழலில் கனடா நாட்டில் வசித்து வந்த பிரிவினைவாத தலைவர் ஹர்தீப் சிங் நிஜார் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதில் இந்தியாவுக்கு தொடர்பு இருப்பதாக அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சாட்டியிருந்தார். இதை இந்தியா மறுத்ததுடன் இருதரப்பு நாடுகளுக்கு இடையிலான உறவு விரிசல் அடைந்தது. இந்த நிலையில் தேர்தலில் தலையிடலாம் என்ற குற்றச்சாட்டு பாய்ந்துள்ளது. ஜனநாயக முறைப்படி நடைபெறும் கனடா நாட்டு தேர்தலில் செயற்கை நுண்ணறிவை சீனா பயன்படுத்த வாய்ப்புள்ளது. இதேபோல கனடாவில் வசிக்கும் பல்வேறு சமூகங்கள் மற்றும் நாட்டின் ஜனநாயக செயல்முறைகளில் தலையிடும் நோக்கமும் அதற்கான திறனையும் இந்திய அரசாங்கம் கொண்டுள்ளது என்பதை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம் என CSIS அமைப்பின் துணை இயக்குநர் வனேசா லாய்ட் கூறியுள்ளார். எனினும் இதற்கு இந்தியா மற்றும் சீனா தரப்பிலிருந்து இன்னும் பதில் எதுவும் தரப்படவில்லை. அமெரிக்காவின் வரி விதிப்பு அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு சவால்களை கனடா எதிர்கொண்டுள்ள நிலையில் அடுத்த மாதம் 28ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனேடிய மக்கள் பலர் இனி அமெரிக்காவுக்கு சுற்றுலா செல்வதில்லை என முடிவு எடுத்துள்ளார்கள். அமெரிக்காவுக்கு அதிகளவில் சுற்றுலா செல்பவர்களில் முதலிடம் பிடித்து வந்தவர்கள் கனேடியர்கள். ஆனால் இது அமெரிக்காவுக்கு சுற்றுலா செல்வதில்லை என கனேடியர்கள் பலர் முடிவு செய்துள்ளார்கள். ட்ரம்ப் கனடா மீது வரிகள் விதிக்கப் போவதாக மிரட்டியதைத் தொடர்ந்து கனேடியர்கள் அமெரிக்காவை தவிர்த்து கனடாவுக்குள்ளேயே பல்வேறு சுற்றுலா தலங்களை பார்வையிடுவதில் கவனம் செலுத்துமாறு முன்னாள் பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோ மக்களை கேட்டுக் கொண்டிருந்தார். அவர்கள் கேட்டுக்கொண்ட விடயத்தை மக்கள் பின்பற்ற துவங்கியுள்ளார்கள். அதன்படி பிப்ரவரியில் அமெரிக்கா சென்று திரும்பிய கனேடியர்களின் எண்ணிக்கை முந்தைய ஆண்டை ஒப்பிடும்போது 23% குறைந்துள்ளதாக கனடாவின் புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. ட்ரம்பின் வரி விதிப்பு அச்சுறுத்தல்களை விட கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கப் போவதாக அவர் மிரட்டி வருவதுதான் தங்களுக்கு கோபத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக கனேடிய மக்கள் தெரிவித்துள்ளனர். ஆகவே எல்லை தாண்டி அமெரிக்காவுக்கு சென்று தங்கள் பணத்தை அமெரிக்காவில் செலவிடுவதில்லை என பலர் முடிவு செய்துள்ளனர்.
இதுபோக சமீப காலமாக அமெரிக்காவுக்கு சுற்றுலா செல்பவர்களும் கிரீன் கார்டு வைத்திருப்பவர்களும் கூட கைது செய்யப்பட்டு நீண்ட நாட்களுக்கு சிறையில் அடைக்கப்படுவதாக வெளியாக வரும் செய்திகள் அமெரிக்காவுக்கு சுற்றுலா செல்லும் எண்ணத்தை தவிர்க்க கனேடியர்களை தூண்டியுள்ளது. விடயம் என்னவென்றால் 2024 ஆண்டில் மட்டுமே சுமார் 20.2 மில்லியன் முறை கனேடியர்கள் அமெரிக்காவுக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். ஆக அவர்களில் 10% பேர் அமெரிக்கா செல்வதை தவிர்த்தாலே அமெரிக்காவுக்கு சுமார் $2 மில்லியன் இழப்பும் 14,000 பேர் வேலை இழக்கும் நிலையும் ஏற்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் இதுவரை 4 தமிழர்கள் வேட்பாளர்களாக போட்டியிட உள்ளது உறுதியாக உள்ளது. கனேடியர்கள் ஏப்ரல் 28 பொதுத் தேர்தலில் வாக்களிக்கின்றனர். பொதுத் தேர்தலுக்கான அறிவித்தலை பிரதமர் மார்க் கர்னி ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டார். இந்த தேர்தலில் லிபரல் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் தலா 2 தமிழர்கள் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர். கடந்த தேர்தலின் பின்னர் நடைபெற்ற மாவட்ட மீள்பங்கீட்டின் பின்னர் இவர்கள் இருவரின் தொகுதிகளும் புதிதாக பெயரிடப்பட்டுள்ளன. ஹரி ஆனந்த சங்கரி 2015 ஆண்டு முதல் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார். அனிதா ஆனந்த் 2021 ஆண்டு முதல் நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார். இவர்கள் இருவரும் கடந்த அரசாங்கத்தில் முக்கிய அமைச்சு பதவிகளை வகித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கன்சர்வேட்டிவ் கட்சிகளின் சார்பில் இம்முறை 2 தமிழர்கள் வேட்பாளராக போட்டியிடுகின்றனர். மார்கம் ஸ்டொஃபிலே தொகுதியின் நிகரான ஜெயநேசன் மார்கம் தொன்ஹில் தொகுதியில் லியோனல் லோகநாதன் கன்சர்வேட்டிவ் கட்சி வேட்பாளராக இந்த தேர்தலை எதிர்கொள்கின்றனர். இவர்கள் இருவரும் பொதுத் தேர்தல் அரசியலை எதிர்கொள்வது இதுவே முதல் முறையாகும். இத்துடன் தமிழாரத்தின் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.